நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பான இன்றைய நிகழ்ச்சியில வெள்ளரி சாகுபடி செய்யும் முறை குறித்த தகவலை தெரிந்து கொள்ளலாம். வெள்ளரி களிமண்ணில் இருந்து மணல் கலந்த வண்டல் மண் வரை அனைத்து வகையான நிலங்களிலும் சாகுபடி செய்ய முடியும். இதன் வளர்ச்சிக்கு மிதமான வெப்பமும் காற்றில் அதிக ஈரப்பதமும் ஏற்றது. கோடை காலத்தில் பிப்ரவரி முதல் மார்ச் மாதங்களில், மழை காலத்தில் ஜூலை மாதங்களிலும் பயிர் செய்ய முடியும். நிலத்தை நன்கு உழுது 60 சென்டிமீட்டர் அகலத்தில் 1.50 மீட்டர் இடைவெளியில் வாய்க்கால்கள் அமைத்து, வாய்க்கால்களில் 45 சென்டிமீட்டர் நீளம் அகலம் ஆழமுடைய குழிகளை எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண்ணுடன் 10 கிலோ நன்கு மக்கிய தொழு எரு, கலப்பு உரம் 100 கிராம் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை மருந்து கலந்து நேர்த்தி செய்து குழிக்கு 4 முதல் 5 விதைகள் விதைக்க வேண்டும். நன்கு முளைக்கும் வரை நீர் ஊற்ற வேண்டும். விதைகள் நன்கு முளைத்த பின் குழிக்கு நன்கு வளரும் செடிகள் 2 முதல் 3 வைத்து கொண்டு மீதி செடிகளை களைத்துவிட வேண்டும். விதைகள் விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் விட வேண்டும். நன்கு முளைத்தவுடன் ஒரு தண்ணீரும், அதன் பின் வாரம் ஒரு முறையும் வாய்க்காலின் வழியாக தண்ணீர் கட்ட வேண்டும். களை கட்டுப்பாடு மற்றும் பின்சை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைத்த 20 முதல் 25 நாளும் 1 மாத இடைவெளியிலும் களை எடுக்க வேண்டும். விதைத்த 30வது நாளில் செடிகளை கொத்திவிட்டு மேல் உரமாக 50 கிராம் யூரியாவை ஒவ்வொரு குழிக்கும் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். பழ ஈக்கள் மற்றும் வண்டுகளின் தாக்குதலை கட்டுப்படுத்த மாலத்தியான் மருந்தை 1 லிட்டர் நீரில் 2 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இதனை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 0.1% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். டிடிஇ, பிஹெச்இ, தாமிரம் மற்றும் கந்தக பவுடர் போன்ற மருந்துகளை உபயோகப்படுத்தக்கூடாது. விதைத்த 45 நாட்கள் கழித்து காய்களை அறுவடை செய்யலாம். மொத்தம் 6 முதல் 10 முறை அறுவடை செய்யலாம். ஹெக்டருக்கு 90 நாட்களில் 8 முதல் 10 டன்கள் வரை வெள்ளரி பிஞ்சுகள் கிடைக்கும். நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேளுங்கள். நன்றி நேயர்களே.